இன்னும் பஸ்ஸ காணாம பாரு. என்னாம ஊருடா இது? சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல. இருக்குது இருக்குது. சரி. அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இல்ல ஒண்ணு இல்ல. அடாடாடாடாடா. இது இல்லடா ஊரு. லேசா ஒரசனுக்கே காலை வந்து கும்பிடுறாயா. நம்ம ஊர்ல ஒரு தேட்டுக்குள்ள இருட்டுல தெரியாம காலம் வச்சுக்க காலை தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? ஒசாமா பின் லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர், ஆப்கானிஸ்தான், கேராப் முல்லா உமர். அவருடைய மாமனார். ஏங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க? அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு. நிறைய முடி நிறைய கடையா? என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னார். அதனால தான் அவர் தேடிட்டாரு. எது இவர் வந்து உங்க கடையில சேவிங் பண்றாரா? கட்டிங் அண்ட் ஷேவிங். யா யா. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சார் இவர் எங்க இருக்காருன்னா இப்படியே நேர போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பி அப்புறம் நொட்டாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார் கோயிலை ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள 3வது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு. போய் பார்த்து பேசிக்கங்க. இவரு அதாவது ஒசாமா பின் லேடன் இங்க உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஆமா. டேய் டேயா? ஆமாண்டா. அமெரிக்காக்காரனே இவனை ஆளக்கானன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயிலாண்ட உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். இன்னும் திமிரு இருக்கணும் உனக்கு. உனக்கு தான் தெரியும். தெரிஞ்சுட்டு வந்து ஏன் கேக்குற நீங்க? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய கேள்வி. எனக்கு தெரியும். ஆனா உன்னை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காச்சுக்கு மாத்தி சொன்னேன். லூசு மாதிரி தெரிஞ்சா? நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்? அப்ப நீ தானே லூசு. நான் எதுக்கு லூசு? தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீ தானே லூசு. சொல்லு, நீ தானே லூசு. சொல்ற, நீ தானே லூசு. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க. நான் லூசுதான். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இருக்கணும்.